நம்ம சாரா ப்ராடக்ட்ஸ்ல நியூவா ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றதா சொல்லியிருந்தோம்ல, அது வேற எந்த ப்ராடக்ட்டும் இல்ல, நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ற ஏலக்காய் தான். இந்த ஏலக்காய் நம்ம வந்து சாரா ப்ராடக்ட்ல ஆட் ஆக போகுது. வாங்க அதை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. அண்ணா, நம்ம சாரா ப்ராடக்ட்ல இந்த ஏலக்காய் நம்ம வந்து ஆட் ஆக போகுது. நம்ம ஃபேமிலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஏலக்காய் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா. ஏலக்காய் வந்து நம்ம முதல் வைக்கும் போது இந்த ஒரு தட்டை இருக்குல்ல, இந்த தட்டை தான் இது வந்து 13 இலை விடணும். இலை விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சரம் அடிக்கும். இந்த சரம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அரும்பு வரும். இதுல வந்து காய் வந்து பிடிச்சி வரும்போது நம்ம இயற்கை முறையான மருந்து இருக்குல்ல, கெமிக்கல் இல்லாம இயற்கையான மருந்து அடிச்சு இந்த மாதிரி காய் வரும். இந்த காய் வந்து இந்த ஒரு பிஞ்சு உருவாகி கரெக்டா 90 நாள் ஆகணும். 90 நாள் ஆகத்தான் அந்த காயோட உள்ள அரிசி வந்து நல்லா பருவமாயி நல்லா வரும். அதுக்கப்புறம் இது என்ன செய்யணும்னா நம்ம ஆளுல வச்சு இந்த காய் இது வந்து காய் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதை உடச்சு பார்த்தோம்னா உள்ள காய் பழுத்துருச்சு. சரிதா? இது காய் பழுத்துருச்சு. இதை எடுத்து போய் நம்ம ட்ரையர்னு சொல்லுவாங்க, ஸ்டோர் கேரளாவில். ட்ரையர்ல அதை போய் உள்ள போட்டதுக்கு அப்புறம் ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஏலக்காயே வரும். ஏலக்காய் தான் நம்ம எடுத்து கையில இப்படி வரும்போது நல்லா கலரா அந்த மாதிரி வரும். அது வரைக்குமே நம்ம கிட்டத்தட்ட அந்த காய் உண்டாகி அதுக்கு எப்படி ஒரு 100 நாள் ஆகும். 100 நாள் ஆகும். ஒரு பிஞ்சு 13 இலை விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சிம்பு வரும். சிம்புல இருந்து சரம் வரும். சரத்துக்கு அப்புறம் தான் அந்த காய் பிடிக்கும். ஒரு வருஷத்துல 3 வெள்ளாம 4 வெள்ளாம எடுக்கும். சூப்பர்ண்ணா. இயற்கை முறையான மருந்து தான். நம்ம அந்த மருந்து கெமிக்கல் அந்த மாதிரிலாம் இல்லாம ராஜவளம் சொல்லுவாங்கல்ல, ராஜவளம் தான் செய்வோம். சூப்பர்ண்ணா. எந்த ஒரு செயற்கையா எந்த முறையிலயும் வளர்க்காம இயற்கையா இயற்கையில சூப்பர்ண்ணா. இயற்கையில நம்ம வந்து நம்ம பழைய காலத்துல பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் அந்த மாதிரி உரங்கள் செஞ்சு கொண்டு போறது தான் இந்த ஏலக்காய். சூப்பர்ண்ணா. ஏன்னா மக்கள் பயன்படுத்தினால நம்ம கெமிக்கல் கொடுத்தோம்னா அது வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருந்தால இயற்கையான முறையில நம்ம ஏலக்காய் அங்க விளைய வைக்கிறோம். ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. மேலும் வரங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான ப்ராடக்ட்டை பை பண்ணாலும் சரி, இல்லை இதை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.